எனக்கு இந்த டீம்ட்ட ரொம்ப புடிச்சிருந்த விஷயமே என்னன்னா, இந்த படத்தோட ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் எதுலயுமே அவங்க இந்த படத்துல ஒரு ஹாரர் எலிமெண்ட் இருக்கு அப்படின்றத அவங்க எங்கேயுமே சொல்லவே இல்ல. அப்படி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, அது ஒரு புல்லிங் ஃபேக்டரா இருந்திருக்கும். ஆடியன்ஸ வந்து தியேட்டர்ல கொண்டு வரதுக்கு. ஆனா அத அவங்க அப்படி பண்ணாம, இந்த படம் என்ன மாதிரியான ஒரு ஃபீல்ல இருக்கு அப்படின்றத பிரசன்ட் பண்ற மாதிரியான ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அத பார்க்கும்போது ஒரு ஹிருதயபூர்வம் மாதிரியான ஒரு படத்த பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் தியேட்டருக்குள்ள போறேன். அங்க போனா இந்த ஹாரர் எலிமெண்டோட ஆட் ஆன் என்ன வந்து பயங்கரமா எக்ஸைட் பண்ணுச்சு. அத விட அத வந்து ஒரு யூசுவலான பேட்டர்ன்ல சொல்லாம, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா பிரசன்ட் பண்ணியிருந்தது. என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, படத்துல அந்த ஆத்மா நிவின் பாலிய காத்து மூலமா தான் தொடும். அந்த பிரீஸி மொமெண்ட்டா இருக்கும். அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த படம் பார்க்கும்போது கிடைச்சுச்சு. ஒரு கட்டத்துல அந்த உயிர் உள்ள அந்த மனுஷனுக்கும், இந்த ஆத்மாக்கும் இடையில வரக்கூடிய அந்த காதல், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொசெசிவ்னெஸ் இதெல்லாம் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, எனக்கு வந்து "ஏய் என்னடா பண்றீங்க? என்னென்னமோ சொல்றீங்க. பயங்கரமா கனெக்ட் ஆகுதுடா." இதுவே வேற ஏதாவது நம்மளுக்கு கனெக்ட் ஆகாத ஒரு படமா இருந்தா, "ஏய் நீங்க 2 பேரும் ஆத்மா, மனுஷன்டா எப்புட்றா என்னடா?" அப்படின்னு கலாய்ச்சிருப்போம். பட் இங்க கலாய்க்கணுன்ற ஒரு எண்ணமே வரல. அதெல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாரி கிளைமாக்ஸ்ல நிவின் பாலி எஸ்ன்னு சொல்லிட்டு போற அந்த சீனுமே எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு.